கதை 3. சகோதரர்கள் திருமணம். திருதராட்டிரன், பாண்டு, விதுரர் மூவரையும் பீஷ்மர் தந்தை போல் இருந்து கவனித்துக் கொண்டார். போர் பயிற்சிகளையும் சாத்திரக் கல்வியையும் அளித்தார். அரசு காரியங்களை பீஷ்மரே கவனித்துக் கொண்டதால் நாட்டில் நல்லாட்சியும் அமைதியும் நிலவியது. மைந்தர்கள் மூவரும் மணப்பருவம் அடைய பீஷ்மர் திருதராட்டினுக்கு காந்தார நாட்டு மன்னன் சுபவனுடைய மகளான காந்தாரியை மணமுடித்து வைத்தார். கணவன் குருடனாக இருந்ததால் காந்தாரியும் வாழ்நாள் முழுவதும் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு தானும் குருடு போலவே இருந்தாள். காந்தாரியின் இவ்விரதம் பீஷ்மரின் விரதம் போன்றது. காந்தாரியின் 10 சகோதரிகளும் திருதராட்டிரனை மணந்து கொண்டனர். கௌரவ வம்ச அழிவுக்குக் காரணமான சகுதி காந்தாரியின் சகோதரன் ஆவான். யது வம்சத்தில் சூரசேனன் என்னும் மன்னன் இருந்தான். அவனுக்கு பிரிதா என்ற மகளும் வசுதேவன் என்னும் மகனும் பிறந்தனர். இந்த வசுதேவனே கிருஷ்ணனின் தந்தை ஆகும். சூரசேனன் தன் மகளை குந்திராஜனுக்கு வளர்ப்பு மகளாக கொடுத்தான். இதனால் பிரிதாவிற்கு குந்தி என்ற பெயர் உண்டானது. ஒரு சமயம் மகரிஷி துர்வாசருக்கு குந்தி பணிவிடை செய்ய, அதனால் மனம் மகிழ்ந்த ரிஷி அவளுக்கு ஒரு மந்திரத்தை அருளினார். அதை உச்சரித்தால் வேண்டிய தெய்வம் தோன்றி அருள் பாலிக்கும் என்றார். மந்திரத்தை சோதிக்க எண்ணிய குந்தி ஒருநாள் சூரியனை நினைத்து அம்மந்திரத்தை ஓத சூரியனும் தோன்றி அவளுக்கு மகப்பேறு அளித்தான். இந்த நிகழ்ச்சிக்குப் பின் அஞ்சி அக்குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கை ஆற்றில் விட்டு விட்டாள் குந்தி. பின் சூரிய பகவான் அருளால் மீண்டும் கன்னியானாள். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. ஆற்றில் விடப்பட்ட குழந்தையே பின்னர் கர்ணன் எனப் புகழப்பட்டவன். கண் பார்வை இல்லாததால் திருதராட்டிரன் அரசாளும் தகுதியை இழந்தான். பின் பீஷ்மர் பாண்டுவை அரியணையில் அமர்த்தி அவனுக்கு முடி சூடினார். திருதராட்டிரன் பெயரளவில் மன்னனாய் இருந்தான். பாண்டுவிற்கு மணம் முடித்து வைக்க நினைத்தார் பீஷ்மர். குந்தியின் சுயம்வரத்தில் குந்தி பாண்டுவிற்கு மாலை சூட்டினாள். சில காலத்திற்குப் பிறகு மந்திர நாட்டு மன்னன் மகளும் சல்லியனின் தங்கையுமான மாத்ரி என்பவள் பாண்டுவிற்கு 2ஆம் மனைவி ஆனாள். விதுரர் தேவகன் என்னும் மன்னனின் மகளை மணம் புரிந்தார். இவ்வாறு 3 சகோதரர்களுக்கும் திருமணம் நிறைவேறியது. பாண்டவர் கௌரவர் பிறப்பு. அரியணை ஏறிய பாண்டு அஸ்தினாபுரத்திற்கு அடங்கா மன்னர்களை அடக்கி அவர்களை கப்பம் கட்ட வைத்தான். நாட்டில் நல்லாட்சி செய்தான். பாண்டுவின் செயல்களை மக்கள் பாராட்ட பீஷ்மரும் மகிழ்ந்தார். ஒருநாள் வேட்டையாட பாண்டு தன் மனைவியர் பரிவாரங்களுடன் காட்டிற்கு சென்றான். அங்கு புணர்ச்சியில் ஈடுபட்டிருந்த 2 மான்கள் மீது சற்றும் யோசனையின்றி அம்பு செலுத்தினான். ஆண்மானாக இருந்த கிந்தமர் என்னும் முனிவர் பாண்டுவிற்கு இல்லற இன்பத்தை விரும்பி பாண்டு மனைவியுடன் கூடும்போது இறப்பான் என சாபமிட்டார். இதனால் மகப்பேறு இல்லாமல் போகுமே என பாண்டு கவலையுற்றான். மன்னனின் கலக்கம் கண்ட குந்தி தனது இளமைப் பருவத்தில் துர்வாசர் அருளிய மந்திரத்தைப் பற்றிக் குறிப்பிட்டாள். அதைக் கேட்டு பாண்டு மகிழ்ந்தாள். பின் குந்தி தர்மதேவதையே எண்ணி மந்திரத்தை ஒரு யுதிஷ்டிரனே தருமரே பெற்றாள். வாயு பகவான் அருளால் பீமன் பிறந்தான். தேவேந்திரன் அருளால் அர்ச்சுனன் பிறந்தான். பாண்டுவின் விருப்பப்படி மாத்ரிக்கு மந்திரத்தை உபதேசிக்க மாத்ரியம் அம்மந்திரத்தை இரட்டையர்களான அசுவனி தேவர்களை எண்ணி ஜபித்தாள். அதனால் நகுலன் சகாதேவன் பிறந்தனர். 5 அருமைப் புதல்வரை பாண்டு அடைந்தான். அஸ்தினாபுரத்தில் திருதராட்டின் பாண்டு அடைந்த சாபத்தை எண்ணி அவனுக்கு மகப்பேறு இல்லை என மகிழ்வுடன் இருந்தான். நாடாளும் உரிமை தன் சந்ததிக்கே என்றிருந்தான். அப்போது பாண்டு மகப்பேறு அடைந்த விஷயத்தை அறிந்தான். அப்போது காந்தாரியும் கருத்தரித்திருந்தாள். குந்திக்கு குழந்தைகள் பெற்ற செய்தி அறிந்து ஆத்திரத்தில் தன் வயிற்றில் அடித்துக் கொண்டாள். அதன் விளைவாக மாமிச பிண்டம் வெளிப்பட்டது. வியாசர்
அருளால் அதிலிருந்து நாளொன்றுக்கு ஒருவர் வீதம் 100 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த 100 பெற 100 நாட்கள் ஆயிற்று. காட்டில் பீமன் பிறந்த அன்று அஸ்தினாபுரத்தில் துரியோதனன் பிறந்தான். துரியோதனன் பேராசையும் பிடிவாதமும் உடையவனாக வளர்ந்தான். அவனை அடுத்து பிறந்த துச்சாதனன் தீமையில் அண்ணனை மிஞ்சினான். கடைசி தம்பியான விகர்ணன் தவிர அனைவரும் கொடியவர்களே. காட்டில் வாழ்ந்து வந்த பாண்டவர் ஐவரும் ரிஷிகளிடம் கல்வி கற்று அறிவுத்திறனை வளர்த்துக் கொண்டனர். இந்நிலையில் ஒரு நாள் காமவயப்பட்டு பாண்டு மாத்ரியை அணுகிய போது பண்டைய சாபத்தால் உயிரிழந்தான். மாத்ரியும் அவனுடன் இறந்தாள். குந்தியும் பாண்டவர்களும் பீஷ்மரிடம் வந்தனர். திருதராட்டினம் அன்புள்ளவன் போல நடந்து கொண்டான். சத்யவதியும் அம்பிகையும் அம்பாலிகையும் தவத்தை நாடிச் சென்றனர். குரு வம்சத்திற்குரிய மன்னனை நியமிக்கும் பொறுப்பு பீஷ்மரிடம் வந்தது. ஆரம்பத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவே இருந்தனர். பல விளையாட்டுகளில் ஈடுபட்டனர். துரியோதனன் எல்லாவற்றிலும் தானே முதலில் வரவேண்டும் என நினைத்தான். ஆனால் அர்ஜுனும் பீமனுமே சிறந்து காணப்பட்டனர். பீமனது ஆற்றல் துரியோதனனுக்கு அச்சத்தையும் பொறாமையையும் கொடுத்தது. அதுவே காலப்போக்கில் பாண்டவர் அனைவரையும் வெறுக்கும் நிலைக்கு தள்ளியது. தானே அரசராக வேண்டும் என துரியோதனன் எண்ணினான். ஆனால் யுதிஷ்டிரனே இளவரசு பதவிக்கு உரியவன் ஆனான். மனம் வெதும்பிய துரியோதனன் பாண்டவர்களை ஒழிக்க வழி தேடினான். ஒரு சமயம் ஆற்றங்கரையில் அனைவரும் விளையாடிக் கொண்டிருக்கும்போது பீமனுக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்தான் துரியோதனன். அதனால் மயக்கமுற்றான் பீமன். துரியோதனன் உடனே அவன் கை கால்களைக் கட்டி ஆற்றில் எறிந்தான். விளையாட்டு முடிந்து திரும்பியதில் பீமன் இல்லாது கண்டு குந்தி கவலையுற்றாள். துரியோதனன் மீது சந்தேகப்பட்டவள் விதுரரிடம் அதை தெரிவித்தாள். சந்தேகத்தை வெளிக்காட்ட வேண்டாம் என்றும் தெரிந்தால் பல இன்னல்கள் விளையும் என விதுரர் எச்சரித்தார். ஆற்றில் தூக்கி எறியப்பட்ட பீமன் மீது பல விஷப்பாம்புகள் ஏறி கடித்தன. விஷத்தை முறித்தது. பீமன் எழுந்தான். பாம்புகளை உதறித் தள்ளினான். பீமனின் ஆற்றலைக் கண்ட வாசுகி அவனுக்கு அமிர்தத்தை அளித்தது. புதுப்பொலிவுடன் பீமன் வீடு திரும்பினான். பீஷ்மர் அனைவருக்கும் விற்பயிற்சி பெற ஏற்பாடு செய்தார். கிருபாசாரியாரும் துரோணாசாரியாரும் அப்பொறுப்பை ஏற்றனர். அனைவரும் வில்வித்தையில் வீரர் ஆயினர். ஆயினும் அர்ஜுனன் தலை சிறந்து விளங்கினான். ஒரு மரம் அடர்ந்த கிளைகள். அவற்றின் ஒன்றில் ஒரு குருவி அதைக் குறிவைத்து அம்பு எய்த வேண்டும். இச்சோதனையில் சீடர்கள் மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, இலை தெரிகிறது என்றனர். ஆனால் அர்ஜுனன் மட்டும் குருவி தெரிகிறது என்றான். அதை நோக்கி அம்பெய்தினான். அர்ஜுனனின் அறிவு கூர்மையே உணர்ந்த ஆசாரியார் அவனுக்கு வில் வித்தையில் எல்லா நுட்பங்களையும் கற்றுத் தந்தார். குந்திக்கு சூரியன் அருளால் பிறந்த குழந்தையை பெட்டியில் வைத்து கங்கையில் இட்டார் அல்லவா? அந்த பெட்டியே திருதராட்டிரனின் தேர்ப்பாகன் கண்டெடுத்தான். மகப்பேறற்ற அவன் அக்குழந்தையை எடுத்து வளர்த்தான். அவனே கர்ணனாமான். கௌரவர் பாண்டவருடன் சேர்ந்து வில்வித்தையை கற்றான். கர்ணன் அர்ஜுனனுக்கு சமமாக அவன் திகழ்ந்ததால் துரியோதனனுக்கு அவனிடம் நட்பு ஏற்பட்டது. ஒரு சமயம் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியைக் காண அனைவரும் வந்திருந்தனர். துரோணரின் கட்டளைப்படி பீமனும் துரியோதனனும் கதை யுத்தத்தில் ஈடுபட்டனர். போட்டி நீண்ட நேரம் நடைபெற்ற படியால் கடைசியில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். விளையாட்டு வினையாவதை உணர்ந்த துரோணர் போட்டியை நிறுத்தினார். அடுத்தது விற்போட்டி. அர்ஜுனன் தன் திறமையைக் காட்டினான். உடன் கர்ணன் அவனைத் தன்னுடன் போட்டியிட அழைத்தான். ஆனால் கிருபாசாரியார் கர்ணனை அவமானப்படுத்தும் வகையில்
தேர்ப்பாகன் மகன் அரசகுமாரனான அர்ச்சுனனுடன் போரிட தகுதியற்றவன் என்றார். பிறப்பால்தான் இழிந்தவன் என்ற பேச்சைக் கேட்டு கர்ணன் நாணி தலை குனிந்தான். நண்பனுக்கு நேர்ந்த அவமானத்தைப் போக்க விரும்பிய துரியோதனன் அங்கேயே கர்ணனை அந்த நாட்டுக்கு அதிபதியாக முடிசூட்டினான். துரியோதனின் அன்பைக் கண்டு கர்ணன் மகிழ்ந்தான். இனி எப்போதும் துரியோதனனை விட்டுப் பிரிவதில்லை என விரதம் மேற்கொண்டான். கர்ணன் தேரோட்டியின் வளர்ப்பு மகன் என்று அறிந்த பீமன் அர்ச்சுனனுடன் போட்டியிட உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என ஏசினான். உடன் கோபம் அடைந்த துரியோதனன் பீமனை நோக்கி பிறப்பு பற்றி பேசுகிறாயா? நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. துரோணர் கிருபர் ஆகியோர் பிறப்பு பற்றி யாராவது ஆராய்வர்களா? பீமா, உன் தந்தையின் பிறப்பையும் என் தந்தையின் பிறப்பையும் எண்ணிப்பார். பிறப்பில் பெருமை இல்லை, செய்யும் தொழிலில்தான் இருக்கிறது. உண்மையில் அர்ச்சுனனிடம் வீரம் இருக்குமேயானால் கர்ணனிடம் மோதி பார்க்கட்டும் என்றான். ஆனால் போட்டி தொடரவில்லை. பயிற்சியும் போட்டியும் முடிந்தபின் குருவான துரோணருக்கு அரசகுமாரர்கள் குருதட்சணை தர விரும்பினர். ஆனால் துரோணர் எதிர்பார்த்த தட்சணை வேறு. பழம்பகை ஒன்றை தீர்த்து கொள்ள விரும்பினார். அவர்களின் இளமைக் காலத்தில் அவரது தந்தையான பரத்துவாச முனிவரிடம் பலவித கலைகளைக் கற்று வந்தார். அந்த சமயம் பாஞ்சால நாட்டு மன்னன் புருஷதனின் மகன் துருபதனும் பரத்துவாசரிடம் பயின்று வந்தான். நாள் ஆகஸ்டு இருவரின் நட்பும் நெருக்கமாக தான் மன்னனாக ஆனதும் நாட்டில் பாதியை துரோணருக்கு கொடுப்பதாக துருபதன் வாக்களித்தான். பின் துருபதன் மன்னாக ஆனான். அந்த சமயம் துரோணர் வறுமையில் வாடினார். துருபதனைக் காண அவர் சென்றபோது துருபதன் அவரை அலட்சியப்படுத்தினான். அரசனுக்கும் ஆண்டிக்கும் நட்பா என்றான். துரோணரை அவமானப்படுத்தினான். துரோணர் அவனை பழிவாங்க காத்திருந்தார். இப்போது அதற்கான நேரம் வந்ததாக எண்ணினார். தன் மாணவர்களை நோக்கி, பாஞ்சால நாட்டு மன்னனை சிறை எடுத்துக் கொண்டு வருக. அதுவே நான் விரும்பும் குருதட்சணை என்றார். துரியோதனன் படை கொண்டு துருபதனிடம் போரிட்டு தோற்று திரும்பினான். பின் அர்ச்சுனன் சென்று அவனை வென்று சிறைப்படுத்தி துரோணர் முன் நிறுத்தினான். துரோணர் துருபதனை நோக்கி, செல்வச் செருக்கால் தலை நிமிர்ந்து நின்றாயே, இப்போது உன் நிலையைப் பார். செல்வம் நில்லாது என உணர். ஆணவத்தை விட்டு அடக்கத்தை கடைப்பிடி. உன் நாட்டின் பாதியை எடுத்துக்கொண்டு மறுபாதியை உனக்குத் தருகிறேன். நம் நட்பைத் தொடரலாம் என்று கூறி அவனை ஆறத் தழுவி நாட்டுக்கு அனுப்பினார். ஆனால் துருபதன் மனம் மாறவில்லை. துரோணரிடம் முன்னைவிட பல மடங்கு கோபம் கொண்டான். அவரைக் கொல்ல மாபெரும் வீரனை மகனாகப் பெற வேண்டும் என உறுதி பூண்டான். பெரும் வேள்வி செய்தான். அந்த வேள்வியிலிருந்து அவனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் தோன்றினர். எதிர்காலத்தில் துரோணரை அழிக்கப் பிறந்த அந்த மகன் பெயர் திட்டத்துய்மன். மகளின் பெயர் தில்பதி. தனது மகளை பார்த்தனுக்கு மணம் முடிக்க சரியான காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தான் துருபதன்.